ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான சுரைக்காய் பொரியல். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி கடலெண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பழுத்த ஒரு தக்காளி அதை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, அதை கருவேப்பிலையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். ஸோ நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு முழுசாக ஒரு 1/2 கிலோ சின்னதாக ஒரு சுரைக்காய் எடுத்து தோல் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன் நான். ஸோ இது நீர்ச்சத்து உள்ள காய்கறின்றதுனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதில் காயில் இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வேக வைக்கும்போது ஃபுல்லாக அது காய் சுருங்கி தண்ணி வெளியே கொண்டு வந்துடும். இது சாதத்தோடும் போட்டு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொடி, ஃப்ளேவர் பொடி, அதாவது வேர்க்கடலை வடித்து ஒரு பொடியை நம்ம அரைச்சி இதில் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வெந்துடும். ஏன்னா நீர்ச்சத்து உள்ள காயின்றதுனால டக்குன்னு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே வாங்க நம்ம போயிட்டு அந்த வேர்க்கடலை பொடியை எப்படி அரைச்சிட்டு வரலான்றதை பார்க்கலாம். ஸோ தனியாக பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு அது கருகாமல் கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்துகிட்டு தோல் எடுத்து ஜாரில் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, ஒரு 5லேருந்து 6 மிளகு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும், இதிலே உப்பு போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இதை பாருங்கள், சிம்மிலே வச்சுருந்தனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால சூப்பராக வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா வர மாதிரி கலந்து விட்டுடணும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.